வணக்கம். புதுச்சேரி, விழுப்புரம், காரைக்கால் நீதிமன்ற நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மாநில நீதித்துறையின் மூத்த சிவில் நீதிபதியான பாலமுருகன் திருவாரூரில் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்தார். தற்பொழுது புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் பணியாற்றிய நீதிபதி மோகன் இடமாற்றம் செய்யப்பட்டு திருவள்ளூர் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிபதியாக பணிபுரிந்து வரும் இளவரசன் இடமாற்றம் செய்யப்பட்டு விழுப்புரம் மகளிர் விரைவு நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காரைக்கால் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்த அல்லி போதைப்பொருள் வழக்குகளை கையாளும் மதுரை 2வது கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே அங்கு பணியாற்றி வந்த ஹரிஹரகுமார் இடமாற்றம் செய்யப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை பிரத்யேகமாக விசாரிக்கும் மதுரை 1வது கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தின் 1வது கூடுதல் நீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதி சுமதி புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கு பணியாற்றி வந்த நீதிபதி சோமனாதேவி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதி முருகானந்தம் புதுச்சேரியில் காலியாக உள்ள காரைக்கால் மாவட்ட நீதிபதியாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் போக்சோ விரைவு நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதியாக பணியாற்றி வந்த சோபனாதேவி நாகப்பட்டினம் மகளிர் விரைவு நீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் ஜோதிராமன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் PhD மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் PhD உயிர் வேதியியல் 2, தடுப்பு மற்றும் சமூக மருத்துவம் 1, மருத்துவ புற்றுநோயியல் 1, மகப்பேறியியல் 1 என 5 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களை நிரப்புவதற்கு வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடக்கிறது. இத்தேர்வுக்கு www.jipmer.edu.in என்ற ஜிப்மர் இணையதளத்தில் வருகின்ற 20ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை விண்ணப்பிக்கலாம். 29ஆம் தேதி காலை 11 மணி முதல் ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணி வரை ஜிப்மர் இணையதளத்தில் இருந்து ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு பெங்களூரு, சென்னை, கல்கத்தா, மும்பை, புதுடெல்லி, புதுச்சேரி ஆகிய 6 நகரங்களில் ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ஆன்லைனில் நடக்கிறது. ஜூலை 22ஆம் தேதியன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என ஜிப்மர் தகவல் சிற்றேட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போதைக்கு அடிமையானவர்களை மீட்கும் வகையில் நடைபெற்ற கடற்கரை கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை போலீசார் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக போதைக்கு அடிமையாகி மீண்டவர்களுக்கான கைப்பந்து போட்டிகள் பாண்டி மெரினா கடற்கரையில் கடந்த மே மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றன. இதில் பல அணிகள் பங்கேற்றன. போட்டிகளை புதுவை மாநில காவல் தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் தொடங்கி வைத்தார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியின் நிறைவில் முதலிடம் 2ஆம் இடம் பிடித்த அணிகளுக்கான பரிசுகளை காவல் தலைமை அலுவலகத்தில் அணியின் தலைவர்கள் ஆனந்தராமன், ரஞ்சித் ஆகியோருக்கு மாநில காவல் தலைமை இயக்குனர் வழங்கினார். போட்டி மற்றும் பரிசளிப்புகளுக்கான ஏற்பாடுகளை ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் மது போதையில் காரை ஓட்டி 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை இடித்து தள்ளிய வாலிபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா சாலையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் ஒன்று அசுர வேகத்தில் சென்றது. அருகில் சென்ற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்து வழிவிட்டனர். அசுர வேகத்தில் சென்ற கார் கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பு என நெல்லித்தோப்பு சிக்னலில் இருந்து ஒரு வழி பாதையில் இந்திரா காந்தி சிலை நோக்கி வேகமாக சென்றது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை மோதியது. வாகன ஓட்டிகள் சிலர் படுகாயம் அடைந்தனர். இதனால் அந்த காரை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் துரத்தியபடியே பின்னாடி வந்தனர். அப்போது போக்குவரத்து போலீசார் எச்சரித்தும் கார் நிற்காமல் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே தடுப்பு கட்டையில் மோதி நின்றது. இதனை அடுத்து உள்ளே இருந்த நபரை இழுத்து பொதுமக்கள் தருமடி கொடுத்தனர்.
சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த நபரையும் காரில் இருந்த பெண்ணையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். போலீசார் விசாரணையில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த டாட்டூ கலைஞர் கமல்நாத் என்பதும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடன் புதுச்சேரி வந்ததும் தெரிய வந்தது. இங்கு வந்த கமல்நாத் அளவுக்கு அதிகமான மது அருந்தியதால் விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மகாராஷ்டிரா போலீஸ் என கூறி மர்ம நபர் 27,30,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு மர்ம நபர் ஒருவர் கைபேசியில் பேசினாராம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை போதை தடுப்பு பிரிவில் இருந்து பேசுவதாக தெரிவித்த அந்த நபர் பெண்ணின் ஆதார் விவரங்களை கூறி பெண் அனுப்பிய பார்சலில் போதைப் பொருள் இருப்பதாக தெரிவித்தாராம். அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 27,30,000 ரூபாயை தான் கூறும் வங்கி கணக்கிற்கு அனுப்ப வேண்டும் என அந்த நபர் கூறியுள்ளார். அந்த பெண் தனது வங்கி கணக்கில் இருந்து 27,30,000 ரூபாயை மர்ம நபர் கூறிய தனியார் வங்கி கணக்கிற்கு அனுப்பியதாக தெரிகிறது. மர்ம நபரின் பேச்சில் பெண்ணுக்கு சந்தேகம் ஏற்பட்டு புதுச்சேரி இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சைபர் கிரைம் காவல் நிலையம் மற்றும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் தனியார் நிறுவனம் சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற துப்புரவு பணியினை சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் மற்றும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் நிறுவனமான கார்னியர் சார்பில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணி நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ஜெனிஃபர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, 25க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் காவல் நிலைய போலீசார் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கடற்கரைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க வேண்டும் உள்பட விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகர் மலர் வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதியை காவல்துறையினர் காலி செய்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் அபார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக சிலர் வாடகைக்கு விட்டு வருகின்றனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகர் மலர் வீதி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் சில வீடுகளை அரசு அனுமதியின்றி சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளி மாநிலத்தவருக்கு வாடகைக்கு விட்டதாக கூறப்படுகிறது. அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து வந்து விடுதியில் தங்கியிருந்த அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனே காலி செய்தனர். மேலும் அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். போலீசாரின் திடீர் ரெய்டால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பள்ளிகள் ஜூன் 12ஆம் தேதி திறக்க உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறை சார்பில் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் மேட்டுப்பாளையம் கனரக முனையம் பகுதியில் தொடங்கியது. இதில் தனியார் பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு மாணவர்களுக்கான இலவச பேருந்து என மொத்தம் 900 பேருந்துகளை அதிகாரிகளின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் முன்னிலையில் மண்டல போக்குவரத்து அதிகாரிகள் சீதா ராமராஜு, பிரபாகர ராவ் தலைமையில் 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசர வழி, கதவு பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, பர்மிட், ஓட்டுநர்கள் 5 வருட அனுபவம் உள்ளவர்களா, வாகன மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதா, ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தினர். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வாகனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.